முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் பார்க்க வரீங்களா? அங்கே கூட்டத்தில் பார்த்துருக்கேன் சார். இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி பக்கத்தில் பார்க்கலான்றவர். அவர் இந்த ஏரியாவுக்கு வரணுங்க சார். இது வந்து அவர் மன உளைச்சலான ஏரியாவுக்கு கண்டிப்பாக வரணும். இன்னைக்கு வர்றதா அவருக்கு சாதிச்சதே. அவர் முதலமைச்சரானது கூட சாதனை கிடையாது. இன்னைக்கு கரூருக்கு வர்றதா அவர் சாதனை. நாங்களாம் அந்த வழியை நாங்கள் தாங்கிட்டு இருக்கோம். அவருக்கோசரம் கண்டிப்பாக வருது, வரணும். ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதத்துக்கு அப்புறம் முதலமைச்சராக வராது. முதலமைச்சருங்கிறது ரெண்டாம் பட்சங்க சார். அவர் அவமானப்பட்ட ஏரியாவுக்கு வரணும். கரூர் மக்கள் கண்டிப்பாக அவருக்கு இது தெரிவிப்பாங்க, நன்றி தெரிவிப்பாங்க கண்டிப்பா. அவர் இனிமேல் ஆட்சி வேற ஆட்சியே கிடையாது. டிவிக்கே மட்டும்தான் இனிமேல். தமிழகம் ஃபுல்லா டிவிக்கே மட்டும்தான். வேற எந்த கட்சிக்கும் இடமே கிடையாது. அவர் மட்டும்தான். அவர் இது மாதிரி எங்களுக்கு நல்லது செஞ்சாருன்னா போதும். இப்பதான் ஒழுக்கமான ஆட்சி இருக்குதுங்க. ஒழுக்கமான ஆட்சி, ஒழுக்கமான இது இப்பதான் இருக்குது. மக்களுக்கே ஒரு விழிப்புணர்ச்சி அதிகமாக இருக்கிறது இப்போ இருக்கிற ஆட்சினால தான். ஏன்னா ஒரு இதை நேரடியாக காட்டுறதும், எங்களுக்குலாம் அரசியல்னா என்னன்னே தெரியாது. இப்போதான் அரசியல்னா இதுதான் அரசியலாங்கிறதையே இப்போதான் நாங்கள் கண் கூட பார்க்குறோம். இதுதான் உண்மையான ஒரு இதுங்க. ஒரு முதலமைச்சர் உள்ள என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க என்னங்கிறது தெரியாது. இப்போ நேச்சுரலாக நாங்களே இப்போ சட்டமன்றம்னா என்னன்னு எங்களுக்கே தெரியும். படிக்காத நாங்கள் எங்களுக்கே தெரியும் சட்டமன்றம்னா இப்படி தான் சட்டமன்றம் இருக்குமான வாழ்க்கையில் நாங்களே இப்போ தான் பார்க்குறோங்க. இந்த மாதிரி ஆட்சி தான் வேணுங்க. சட்டமன்றத்தில் நடக்கிறது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது? எதிர்க்கட்சிகள் எப்படி பேசுறாரு முதலமைச்சர் பதில் சொல்றதுல? இது வந்து அவரை வந்து இது பண்றாங்க. அதுக்கெல்லாம் அவங்க 1000 என்ன பண்ணாலும் மக்கள் விட மாட்டாங்க. விஜய் சாரை மக்கள் விட மாட்டாங்க. எங்களுக்குன்னு ஒரு உயிரா வந்து செய்யறதுக்கு அவர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். நாங்க வந்து எங்க குடும்பத்தோட ஒருத்தராக தான் பாக்குறோம். அவர் என்ன இலவசம் கொடுக்காம இருந்தாலும் எங்களுக்குலாம் கவலை கிடையாது. நான்லாம் இலவசத்துங்கிறதே எழுதி வைக்கவே இல்லை. அவர் நல்லா மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு நல்லது செய்யிட்டு போதும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் நல்லா இருக்கணும். இன்னும் 100 வயசுக்கு மேலே 200 வருஷம் எங்கள் ஆயுசையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அவர் நல்லா இருக்கணும், அவ்வளோதான்.